ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषस्तु धर्मास्ते महि सन्तु ते महि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது அத்தியாயம் சாந்தோக்கிய உபனிஷத். அதில் நாம் பார்க்க வேண்டியது 4, 5, 6 3 மந்திரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை இறைவன் கொடுக்கிறாரு. யதா சோம்யைகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதகும் ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்யம். அடுத்த மந்திரம் யதா சோம்யைகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் லோகமித்யேவ சத்யம். இது 2வது உதாரணம். 3வது உதாரணம் யதா சோம்யைகேன நக நிக்ருந்தனேன சர்வம் காஷ்ணயசம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் கிருஷ்ணா யசிமித்யேவ சத்யமேகும் சோம்யத ஆதேஷோ பவதி இதி. இப்போ நாம் உதாரணம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும்போது 3 உதாரணங்கள் இறைவன் கொடுக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம். நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி எந்த ஒரு புதிய கருத்தை யாற்றால் மூலியமாக நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அதை ரிஜெக்ட் பண்ண பார்ப்போம். அப்போது அதுக்கு அடுத்தது சம்பாவனா. அந்த ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறக்காக அந்த கருத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்ம சைக்காலஜி இப்படி தான். நீ பேசும்போதே உன்னை சொல்லிட்டு அதுக்கு உடனே என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அவங்களுக்கு அதை ஏற்றுக்கலிங்கிறது நம்ம புரிஞ்சிடும். அப்போ உதாரணங்கள் கொடுத்து அதை போல இதுங்கிற மாதிரி அதுக்கு பேர் சம்பாவனா. சம்பாவனா கொடுக்கும்போது, அதாவது உதாரணத்தை கொடுக்கும்போது தான் அந்த மனசுக்குள்ள என்ன வரும்? ஓ மேபி இட் இஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் போய் ஓ சரி சரி மேபி பாசிபிள்னு தான் இருக்கும் உதாரணம் கொடுக்கும்போது. உதாரணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அடுத்த ஸ்டேஜ் என்ன சொன்ன? நிச்சயத்தை பண்ண முடியும். எஸ் உறுதி, அதான் 3rd ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் நிற்க முடியும். அந்த ஞானத்தில் நிஷ்டா அப்படின்னா அதுலேருந்து நழுவாமல் இருக்கிறது நிஷ்டா. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு? யதா சோம்ய ஏக்கேன மிருத்பிண்டேன. இனியவனே ஏக்கேன மிருத்பிண்டேன. மிருத்பிண்டம்னா மண் குவியல் அல்லது ஒரு உரண்டை. அந்த ஏக்கேன மிருத்பிண்டேன ஒரு மிருத்திலிருந்து, மண் களிமண்ணிலிருந்து, அந்த உரண்டைன்னு எடுத்தாலும் சரி அந்த குவியலிலிருந்து என்ன நடக்குது? சர்வம் மிருண்மயம். என்ன நடக்குது? மிருத்பிண்டேன எது உருவாகுது? சர்வம் என்னது? மிருண்மயம் விஞ்ஞானம் சியாத்து. விகாரங்கள் என்ன உருவாகுது? பானை உருவாகுது இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு? அந்த ஒன்றை அறிந்தால், இப்போ எந்த ஒன்றிலிருந்து, அந்த களிமண்ணுங்கிறதுல இருந்து எது உருவாச்சு? பானைகள், பல பானைகள் உருவாச்சு.
இவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஞானத்தின் மூலியமா நம்ம இதைத்தான் பார்க்கிறோம். உதாரணத்தின் மூலியமாக என்ன நம்ம புரிஞ்சுக்க போறோம்? ஒன்றை அறிந்தால் ஏகேன மிருத்பிண்டேன விக்ஞாத்தே, அந்த விக்ஞாத்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏகேன மிருத்து பிண்டேன விக்ஞாத்தே, ஒரு களிமண் குவியலை அல்லது ஒரு உருண்டையை அறிவதன் மூலியமாக எல்லா சர்வம் ரிண்மயம் விஞ்ஞானம் சாத்து, எல்லா பானைகளையும் அறிந்ததை போல் ஆகிறது. இதுதான் நம்ம விசாரத்துக்கு எடுத்துக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நம்மளுடைய இது நம்மளுடைய பெர்செப்ஷனுக்கு ராங்கா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பெர்செப்ஷன் என்ன? ஒன்றை அறிந்தால் அது ஒன்றை மட்டும்தான் அறிய முடியும். இப்போ பென்சில்லாம் பென்சில் மட்டும் அறிவோம், பேனானா பேனா மட்டும் தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? நம்மளுடைய புரிதலுக்கு இங்கே எப்படி வருது? கான்ட்ரடிக்ஷன். எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிவது எப்படி? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சொல்றதே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கும்போது எந்த இடத்துல ஏக்க ஞானேன, ஏக்கம் ஞானம் தான் நம்மளுடைய லைஃப்ல ஏக்க ஞானேன ஏக்க ஞானம். ஒன்றை அறிந்தால் சாமான்யமா அதை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். இது எப்படி? இது இந்த லாஜிக்கு மற்ற இடத்துல பொருந்தாது. லௌகிக விஷயத்தில் ஒன்றை காமிச்சிட்டு ஏக்க ஞானேன இதை ஒரு ஞானம் வச்சுட்டு எல்லா ஞானம்ங்கிறது ஒத்து வராது. ஆனால் ஒரு இடத்தில் ஒத்து வரும்னு பார்த்தோம். எது? காரண விஞ்ஞான, அதாவது காரண விஞ்ஞானேன, காரணத்தை ஒரு பொருளினுடைய காரணத்தை அறிவதன் மூலியமாக காரிய விஞ்ஞானம் பவதி. எந்த ஒரு இடத்துல அது அப்ளை ஆகுது? காரண விஞ்ஞானேன, காரணத்தை அறிவதன் மூலியமாக காரிய விஞ்ஞானம் பவதி. மற்ற இடத்தில் இது சம்பவிக்காது. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற இடத்தில் இது சம்பவிக்காது. எப்படி? எது இப்படி? ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறியது போல் எப்படி பாசிபிள்? ரெண்டுக்கு என்ன இருக்குது? அனன்யத்துவம். காரண காரிய யோகோ ரெண்டுக்கும் அனன்யத்துவாத்து. ரெண்டு என்னது? ஒன்றாக இருப்ப. அனன்யம் என்ன? வேறு வேறாக இல்லாமல் ஒன்றாக இருப்பதால். அதனாலதான் என்ன பாசிபிள்? காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தது போல் ஆகும்னு சொல்றீங்களா? அது எப்படி பாசிபிளா? ரெண்டும் ஒன்று. காரண ஞானேன காரிய ஞானம் பவதி. காரண ஞானேன காரிய ஞானம் பவதி. ஏன்? பிகாஸ் ஆஃப் காரிய காரணம் என்னது? ஐக்கியம். அப்படியே நீங்க எழுதிக்கிட்டே வரணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸா இருக்கும். அது இனிமேல் தான் அப்படியே அந்த பாயிண்ட் அப்படியே செட்டில். ஏன்னா நமக்கு தெரியும் காரணம் என்னது, நம்ம ஈஸியானதானே, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு இவ்வளவு அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிராஸா இருக்கிறது மேட் புரிய வேண்டிய விஷயம். இனி என்ன அப்படியே செட்டில் ஆகிட்டே போகும். ஸோ தெளிவா திருப்பி காரிய காரண யோகம் என்ன இருக்குது? அனன்யத்துவாத். ரெண்டுக்குள்ள ஒரு ஐக்கியம், காரண காரிய ஐக்கியம்னு ஒன்று இருக்கிறதுனால ரெண்டு என்னது? ஒன்று. ஐக்கியம் என்ன? ரெண்டு ஒன்னாக இருப்பதால் ஒன்றை அறிந்தால் இன்னொன்றை அறிந்தது போல் ஆகும். இப்பதான் ஆரம்பிக்குது விசாரம். அப்போ ஒரு கொஸ்டின் வரும். காரியம் காரணமும் ஒண்ணுங்கிறீங்க. ஏன்னா ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவத்திங்கிறது ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுங்கிறக்கு என்ன மெயின் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம்? காரிய காரணம் ஒன்றுக்கொன்றுனா அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது ரெண்டி வேறு வேறாதான வியாபாரம் பண்றோம். லௌகீக வாழ்க்கையில் அனுபவத்தில் பூர்வபக்ஷி கேட்கிறான், ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க. ஆனா நம்ம வியாபாரம் பண்ணும்போது, டிரான்சாக்சன் பண்ணும்போது வேறு வேறாத்தான பிருத்தக் வியவகாரக கதம். கொஸ்டின் அவனது பிருத்தக் வியவகாரக, வேறு வேறாக வியாபாரம் கதம். ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க. ஆனா நம்ம ரெண்டு வெவ்வேறையா வியாபாரம் பண்றோமே. வியாபாரம் என்ன? பிசினஸ் இல்ல, தனித்தனியாக விவகாரம் பண்றமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருப்பேன். என்ன சொல்ல வருதுன்னா சாஸ்திரம், இப்போ நீங்கள் ஒரு பாட் மேக்கர் குயவன்ட்ட போறீங்க. அவர் வீட்டுக்கு முன்னால ஒரு மண் குவியல் வச்சிருக்காரு. நீங்க போய் கேட்குறீங்க, ஐ நீட் 2 பார்ட்ஸ். ஒன்று இந்த சைஸு, இன்னொன்று இந்த சைஸ். அவர் என்ன சொல்றாரு? 2 நாள் கழிச்சு வாங்க, 4 நாள் கழிச்சு வாங்க, நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னோடனே நீங்க என்ன ஆகணும்? திரும்பி வந்துடும். we have to wait to get the pot.
நம்ம சாந்தோப்பினஸ் படிச்சிட்டோங்கிறக்காக காரண காரிய ஐக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறக்காக அவர் இந்த களிமண் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா காரணம் காரியம் ஒன்று தான், நீங்கள் கொஞ்சம் இந்த களிமண் எடுத்து கொடுத்தாலோ இல்லை நாம்பளோ கேட்டு எதை வாங்கிட்டு வரமாட்டோம், களிமண்ணை வாங்கிட்டு வரமாட்டோம். ஸோ பிருத்தக் வியவகாரம். நமக்கு வேணுங்கிறது பானைனா, ஈவன் தோ ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பானை வாங்க போனால் களிமண்ணை வாங்கிட்டு வரமாட்டோம். என்ன நமக்கு தான் ஞானம் இருக்கே, காரிய காரண ஐக்கிய ஞானம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடக்குது? ரெண்டு விவகாரம் வெவ்வேறையா பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு ஒன்றுன்னு எந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ காரண தத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பானை பாட் மேக்கர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ விசாரம். அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அதனால தான் நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி போய் நமக்கு வேணுங்கிறத வாங்குறோம். ஈவன் தோ 2 ஐக்கியம்னாலும் நம்ம மண்ணை வாங்க போகிறதில்ல, நம்ம வெயிட் பண்ணி ஒன்று வாங்கிட்டு வரோம், காரியத்தை வாங்கிட்டு வரோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? காரண தத்துவம் அவர்கிட்ட இருக்கா மண், அதில் அவர் எதையோ ஒன்று செய்கிறார். அப்போ தானே அது காரியமாகுது. அதனால தான் செய்யறதுக்கு தானே நம்ம 2 நாள் டைம் கேட்குறாரு. காரணம் மண் இருக்கு, அவர் எதையோ ஒன்று செய்கிறார். செஞ்சு அதை என்னவா மாத்துறாரு? காரியமாக மாத்துறாருன்னு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எதையோ ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். காரண தத்துவத்தில் எதையோ ஒன்றை உண்டு பண்ணுறாரு. அப்படின்னா காரணம் ப்ளஸ் அதுக்கு என்ன வேர்டு போடலாம் மாற்றத்துக்கு? சமஸ்கிருதத்தில் விகாரம். எதையோ ஒன்று பண்ணார், அது விகாரங்கிறது என்ன பண்ணுறாங்க மேட்ரில் விகாரம். காரணம் ப்ளஸ் மாற்றம், விகாரகா இஸ் ஈக்குவல் டு காரியம். இது அப்படியே டெஃபினிஷனாக அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே வரணும். காரணம் ப்ளஸ் விகாரம். விகாரம்னாங்க ஒரு உருமாற்றம். நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு உருமாற்றத்தை பண்ணுறாரு, ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாரு. அப்போ அது என்ன ஆகுது? பல வியாபாரத்துக்கு நம்ம போய் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி, டிரான்சாக்ஷன் தகுந்த மாதிரி அது என்னவா மாறிடுது? காரியமாக மாறுகிறது. ஏன்னா களிமண்ணை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? வி கேனாட் டூ டிரான்சாக்ஷன் வித் பாட் மேக்கர். எப்போ எனக்கு பானை வேணும் போது அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு விகாரம், தட் இஸ் மாடிஃபிகேஷன் அல்லது ஒரு உருமாற்றம். எதில்? காரணத்தில். அப்போ காரணம் ப்ளஸ் ஒரு விகாரம், ஒரு உருமாற்றம். என்ன கிடைக்குது நமக்கு? இப்போ காரியம், பானை கிடைக்குதா? அந்த காரணம் ஒரு காரணம் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஏக்க காரணம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் ஒரு பானை நம்ம 2 பானை மட்டும் தாங்க செஞ்சு வச்சிருப்பாரு. அநேக காரியம் பவதி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் விகாரம் பண்ணாரு. அப்போ அடுத்த ஸ்டேட் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? டெரிவேஷனு. ஒரு காரணம் களிமண்ணை வச்சு அவர் அநேக காரியம், பல காரியத்தை உருவாக்கிட்டார். என்னென்ன உருவாக்குனாரு? தட்டு, குடம், டம்ளரு, குண்டா, இந்த மாதிரி சின்ன பானை, பெரிய பானை, நாம்பு சைஸ் கேட்ட பானை, இந்த மாதிரி பல காரியத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? படைத்து விட்டார். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அதனால நம்ம என்ன பண்ண முடியுது? அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? we can do transaction with that pot maker. அதுக்கப்புறம் we are doing transaction. இப்போ அப்ப காரியம்னா என்ன? ஒரு ஈக்குவேஷன். காரணம் பிளஸ் விகாரக, ஏதோ ஒன்று விகாரம் பண்ணியிருக்கார், இஸ் ஈக்குவல் டு காரியம். காரணம் பிளஸ் விகாரம் இஸ் ஈக்குவல் டு காரியம். இதுதான் காரியம். என்னன்னு நம்ம டெஃபினிஷன் ரைட் பண்ணி வச்சிருக்கிறோம். காரணம் பிளஸ் ஒரு விகாரம் இஸ் ஈக்குவல் டு காரியம். திஸ் இஸ் டெஃபினிஷன் ஃபார் காரியம். அப்பதான் என்ன வருது? அது வியாபாரத்துக்கு வருது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அப்போ காரியம் வந்துடுது. அப்போ விசாரமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? விகாரம் நடுவுக்கு வரும். காரணம் ப்ளஸ் விகாரம் போட்டிங்களா? அந்த விகாரம்னா என்ன? என்னத்தை அவர் பண்ணினாரு? குயவன் என்னத்தை செய்தாரு? அந்த விகாரம் என்பது அந்த இடத்துல ஒரு நாம உற்பத்தி, ஒரு நாமம் அங்கு உருவாகுது. ஒரு ரூபம், நாமம், ரெண்டுமே. ஒரு ரூபத்தை கொடுத்தோன்ன அதுக்கு ஒரு பேர் வைப்பார். ஸோ நாமம், ரூபம், அதுக்கு ஒரு ரூபம் என்னங்க? ஒரு ஷேப்பு. அப்புறம் அதுக்கு ஒரு பேர். அந்த அந்த பேர் நாமம்னு எடுத்துக்கலாம். பேர் கொடுக்குறாரு. பேர் கொடுக்குறாருன்னா உருவத்தை கொடுத்துதாங்க பேர் கொடுக்க முடியும். ஏன்னா
சாஸ்திரத்துக்கு வந்து நாம அப்படிங்கிற வேர்டு மட்டும் வரதுனால இப்போ எதை கொடுக்குறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நாமத்தை அவரு கொடுக்குறாரு. மண்ணுக்கு ஒரு நாமத்தை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு உருவத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு பேரு கொடுக்குறாரு. ஸோ நாம உற்பத்தி. அப்போ இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு, காரணம் பிளஸ் விகாரம் இஸ் ஈக்குவல் டு காரியம். அப்ப அந்த விகாரத்துக்கு என்ன போட்டோம், காரணம் பிளஸ் நாம இஸ் ஈக்குவல் டு காரியம். காரணத்தோடு நாமம் சேரும் பொழுது அது நமக்கு என்னவா கிடைக்குது, காரியம். ஓகே, அந்த நாமம்னா என்ன, விகாரத்தை வேர்டு என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும், நாம. இப்ப அந்த நாமம்னா என்ன, வாட் இஸ் நாமம், இட் இஸ் வாச்சாரம்பணம். இதெல்லாம் வந்துங்க இதுல இருக்கிறது. அந்த வேர்டு தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். வாச்சா ஆரம்பணம். வாட் இஸ் நாம, வாச்சா ஆரம்பணம். வாக்கிலிருந்து அது தோன்றுகிறது, எந்த ஒரு வஸ்திலிருந்து அது தோன்றல, வெறும் வாக்கிலிருந்து. வாச்சா ஆரம்பணம், வாக்கிலிருந்து அது தோன்றுகிறது, நாட் ஃப்ரம் எனி வஸ்து. இப்ப நாமம் என்பது விகாரம். நாமா இஸ் ஈக்குவல் டு என்னது, விகாரம். சொல் மட்டுமே உற்பத்தி ஆகிறது, அவ்வளவுதான். அங்க என்ன உற்பத்தி ஆகுது, சொல். பானைங்கிற சொல் மட்டுமே அங்கு உற்பத்தி ஆகிறது. அப்ப அவர் என்ன பண்றாரு, போய் 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாரே, அந்த 2 நாள் அவர் என்ன பண்ணாரு, காரியத்தோட அவர் வச்சிருக்கிறது காரியம், அவர் என்ன அதோட என்ன ஆட் பண்ணாரு, நாமம். நாமத்தை உற்பத்தி பண்றாரு. So விகாரக is equal to நாம, நாம is equal to வாச்சாரம்பணம். வெரி குட், வாச்சாரம்பணம். அப்போ காரணம் பிளஸ் விகாரக is equal to காரியம். அப்ப காரணம் பிளஸ் நாம is equal to காரியம். இதுதான் டெரிவேஷன் பண்ணி வைக்கணும். இப்ப காரணத்தோட என்ன தவிர ஆட் பண்ணாரு, நாம, that is equal to காரியம். So காரணம் பிளஸ் நாம சொற்கள் இஸ் ஈக்குவல் டு காரியம். இதுக்கப்புறம் விசாரம் தொடரும். அந்த காரணம் என்பது அங்க சத்தியம். வாக்கிலிருந்து வருவது என்னது, மித்யா. தனக்கென்று இருப்பில்லாதது அது மித்யா. அது ஒரு டெரிவேஷன் தனியா போக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இதுல வாச்சா வாக்கினுடைய தோற்றம், வாக்கினுடைய வெளிப்பாடு, வாக்கினால் உருவானது சொல், தட் இஸ் நாம. இப்ப நம்ம என்ன டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம், காரணம் பிளஸ் ராம இஸ் ஈக்குவல் டு அநேக காரியம். அது வேற ஆட் பண்ணிக்கணும், ஒரு காரியம் இல்ல, அநேக காரியம். சோ இப்ப என்ன டெரிவேஷன் கம்ப்ளீட், காரணம் பிளஸ் நாம இஸ் ஈக்குவல் டு அநேக காரியம்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு காரியம் இல்ல, அநேக தட்டு குண்டா, அநேக எத்தனை வேணா அவருடைய டிமாண்டை வச்சு அவரு தயாரிச்சிருப்பாரு, அநேக காரியம். சோ அதனாலதான் என்ன நடக்குது நமக்கு, பிரித்தக். இப்ப நம்ம என்ன சொன்னா, பிரித்தக் வியாபாரம் எப்படி பண்றோம், இந்த அநேக பொருள் உற்பத்தி பண்றதுனாலதான் நமக்கு வியாபாரம். அவர் வியாபாரம் பண்ணுவார், என்ன தட்டு வேணுங்கிற தட்டு, டம்ளர் வேணுங்கிற தட்டு. பிரித்தக் வியாபாரம் இஸ் கோயிங் ஆன். என்ன பண்ணார் அவரு, காரணத்தோட ஒரு பேரை ஏட் பண்ணினார். இப்போ காரியத்தினுடைய ஸ்டாண்ட்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப காரியம் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஒரு ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுங்க. இப்ப காரியத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். அதுல நின்று பார்க்கும்போது அந்த காரியத்துக்குள்ள என்ன இருக்குது, 2 இருக்குது. இதுதான் மெயின் விசாரத்துக்கு எடுத்துக்க வேண்டிய சப்ஜெக்ட். காரியத்தை பாருங்க, அந்த காரியத்துக்குள்ள அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் விசாரம். இப்ப விசாரத்தின் மூலியமா நமக்கு என்ன தெரியுது, காரியத்துக்குள்ள 2 இருக்கு. என்னென்ன இருக்கு, ஒன்னு காரணம், இன்னொன்னு நாம. எஸ், அது ரூபம்னு எடுத்துக்கலாம். நீங்க விசாரத்துல நாம பட்டு போடுற, நான் நாம போட்டே வரேன். நாம தேயம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணது, நாம மட்டுமேங்கிற வேர்டு அங்க விசாரத்துல இருக்கு, சாரி உபனிஷத்துல இருக்கு. அப்ப காரியத்துல இப்ப மெயின் விசாரமே. இப்ப காரியத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது அதுக்குள்ள 2 இருக்கு. ஒன்னு காரணம், இன்னொன்னு நாம. அது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டே வரணும், அந்த காரணம் தான் என்னது, சத்தியம், உண்மையில் இருக்கிறது அது மட்டும்தான். அந்த நாமம்ங்கிறது என்னது, மித்தியா, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாத ஒரு தத்துவம் அது நாமம். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது, மிருத்திகா இத்யேவ சத்.
சத்தியம். மிருத்திகா களிமண் மட்டுமே. அது பாருங்க ஏவ. ஏன்னா இந்த ஏவகாரத்தை வச்சுதான் அத்வைத பிலாசபிய நிக்குது. இந்த ஏவத்தை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் அவங்க துவைதத்துக்கு போயிட்டாங்க. மிருத்திகா ஏவ சத்தியம் அப்படின்னு என்னங்க? மிருத் மட்டும்தான் சத்தியம்னா இப்ப இதுல இருந்து என்னென்ன புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏவ, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை புரியும் நமக்கு? கூட வேற யாரும் வரல. ஏன்னா வெளியில சில பேர் வண்டியில வந்துட்டு வெளியில அவங்க நிக்க வச்சுட்டு இவங்க மட்டும் உள்ள வருவாங்க. என் கூட யாரும் வரலைங்கிறத என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் என் கூட வரலை. அந்த மாதிரி மிருத்திகா ஏவ இத்யேவ சத்தியம், இது மட்டுமே சத்தியம். நான் களிமண் என்பது அந்த இடத்துல சத்தியம், அது மட்டுமே சத்தியம். அது மட்டுமே சத்தியம் என்னங்க? உண்மையான இருப்பை கொண்டது. அதான் மிருத்திகா ஏவ சத்தியம். இப்ப புரிஞ்சு போச்சு. அது சத்தியம் மித்தியா நம்ம மறுபடியும் டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன்? காரியம்ங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல we are doing transaction with the காரியம் only. So let us take the word காரியம். அதனோட தான் நம்ம வியாபாரம் பண்றோம். So let's take the word காரியம். அதுக்குள்ள ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு காரணம், இன்னொன்னு நாம. எஸ், நாமம். எஸ். இப்போ கமிங் டு த விசாரம். இப்பதான் செட்டில் ஆகுது விசாரம். இப்ப நாம பொதுவா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்குள்ள ரெண்டு இருக்கு. காரியத்துக்குள்ள மனசுல எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒன்னு காரணம் இருக்கு, இன்னொன்னு நாமம் இருக்கு. இப்ப நாம வியாபாரம் பண்றோம், டிரான்சாக்ஷன் பண்றோம். பொதுவா ரெண்டுலயுமே இப்ப காரியத்தை டிரான்சாக்ஷன் பண்றோம். நம்மளுடைய கவனம் பொதுவாக இரண்டிலும் இருந்து செயல்படுவது இல்லை. தப்புலாம் சொல்லலைங்க. நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுவோம்? இரண்டிலும் கவனம் கொண்டு நாம் பொதுவாக செயல்படுவதில்லை. ஏன்னா காரியத்துக்குள்ள ரெண்டு இருக்கு. நம்ம காரியத்துல டிரான்சாக்ஷன் பண்றோம். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கவனம், நம்மளுடைய கவனம் ரெண்டுலையும் பொதுவாக ஒரே நேரத்தில் இருப்பது இல்லை. ஏதோ ஒன்ன கவனிச்சுதான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கடைக்கு போய் இது எத்தனை கிலோ வெயிட்டு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கவனம் காரணத்துல போகும். இந்த பானையோட வெயிட் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கவனம் எங்க இருக்குது? மண்ணுல, காரணத்தில் இருக்கிறது. ஏன்னா வெயிட் என்னதுங்க? பானையோட வெயிட் இல்ல, மண்ணோட வெயிட் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வெயிட் என்ன? நீங்க இது கோல்டு எடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியா புரியும். ஒரு கடைக்குள்ள போய் செயின் வாங்குறோம். அது என்னது? அடுத்த எக்ஸாம்பிள் அதை இருக்குன்னா நான் கொண்டு வரல. செயின் வாங்கினோம்னா காரியத்தை நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம். அப்போ நம்மளுடைய கவனம் இது வெயிட் என்னன்னு கேட்கும்போது அந்த செயினுக்கு எங்க போயிருவோம்? காரணத்துக்கு போய் தான் நம்ம டிரான்சாக்ஷன் வியாபாரம் பண்றோம். நீங்க பாருங்க, அந்த பானையை வெயிட் என்னன்னு கேட்கும்போது காரணத்துல புத்தியை வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். அதே அந்த பானையோட கெப்பாசிட்டி என்னங்க, அது எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படிங்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன், நம்மளுடைய கவனம் எங்க வந்துருச்சு? நாம இந்த பானைக்கு வந்துடும். பானைங்கிற அந்த இடத்துல வச்சுதான் வேணும். இந்த பானை எவ்வளவு கொள்ளளவு கொள்ளுது, அதே பானை தான் கேட்பேன். அந்த பானையோட வெயிட் என்ன நீங்க வைக்கும்போது நம்ம எங்க எதோட கவனம் வச்சுக்கிறோம்? அதோட காரணம் மண்ணுல வச்சு டிரான்சாக்ஷன் பண்றோம். இந்த பானை எவ்வளவு கொள்ளுது அப்படிங்கும்போது களிமண்ணெல்லாம் தண்ணியை கொள்ளாது. நல்லா யோசனை பாருங்க. களிமண்ணாங்க தண்ணியை கொள்ளுதுன்னா கெப்பாசிட்டி ஆஃப் தட் பாட். when you think about the capacity of that pot, நம்ம எங்க நிக்கிறோம்? நாம. சோ சில சமயம் நம்ம காரணத்துல வச்சும் டிரான்சாக்ஷன் பண்றோம், சில சமயத்துல நாமத்து மேல. ஏன்னா காரியத்துக்குள்ள ரெண்டு இருக்கு, ஒன்னு காரணம், ரெண்டு மட்டும் பிக்ஸ் பண்ணிக்க. இப்ப நம்ம we are doing transaction with the காரியம். அப்ப அதுல சில சமயம் காரணத்துல வச்சு டிரான்சாக்ஷன் பண்றோம், சில சமயம் நாமத்துல வச்சு. அதுக்குள்ள நாம ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? we will do transaction. தப்பு கிடையாது. ஜென்ரலா ரெண்டையும் மனசுல வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுங்கிறது ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படித்தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம். இந்த அதே எவ்வளவு கொள்ளளவுன்னு சொன்னாலும் சரி, இது இந்த பானை நேத்து தயாராச்சு, இப்போ உடஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் பாருங்க, நான் சொல்றதெல்லாம் பாருங்க, எங்க டிரான்சாக்ஷன் பண்ற பாருங்க. இது உடஞ்சிருச்சு, இது இவ்வளவு கொள்ளளவு பண்ணும், இது நேத்து செஞ்ச புது பானை, இது இந்த கலர்ல இருக்குது, இது அழகா இருக்குது
அப்படி நீங்க அது பேசும்போது நம்ம யாரோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம. அதே இந்த பானையோட வெயிட் எவ்வளவு அப்படிங்கும்போது we are doing transaction with காரணம். ஏங்க ஒரு மண்ணு பானையில இத்தனை விஷயமானா மண்ணு பானையில ஓல் வேதாந்த முடிய போகுது. நீங்க ரொம்ப சாதாரண, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்ன இது காரியங்க நமக்கு முதலே தெரியும். அப்படி உட்காந்து கவனிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி உட்காந்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு மண்டைக்குள்ள கொண்டு போறணும். ஸோ 2 அம்ச புத்தி இருக்குது காரியத்துக்குள்ள. 2 அம்ச புத்தியில் நம்ம செயல்படும். அம்ச புத்தி ஒன்று காரண அம்ச புத்தியிலையும் நம்ம வியாபாரம் பண்றோம், இன்னொன்று காரிய அம்சத்திலையும் நின்று நம்ம என்ன பண்றோம்? டிரான்சாக்ஷன் பண்றோம். இப்போ இதனுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்கும்போது அது காரிய அம்ச புத்தி, இதனோட வெயிட் என்னன்னு கேட்கும்போது காரண அம்ச புத்தி. நாம 2 அம்ச புத்தியில் நாம வியாபாரம் பண்றோம். இதெல்லாம் எதுவுமே கரெக்ட் தப்பு கிடையாதுங்க. வாட் வி ஆர் டூயிங் எதுவும் தப்பு கிடையாது. அப்போ மிருத்திகா ஏவ சத்து. அப்ப பானையில் புத்தியை வைத்துக்கொண்டு இப்ப என்ன பண்றாரு? குரு உபதேசம் பண்றாரு. பானையை புத்தியில வச்சுக்கிட்டு குரு உபதேசம் பண்றாரு. என்ன பண்றாரு? மிருத்திகா ஏவ சத்தியம். மண்ணு கிடக்குது, அது சத்தியம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. காரியம் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த காரியத்துல 2 அம்சம் இருக்குது. அந்த 2 அம்சத்துல ஒன்னு என்னங்கிறாரு? மிருத்திகா இத்யேவ சத்தியம். அப்ப எங்க காரியத்துல புத்தி போய் அதுல இருக்கிற மித்யா சத்தியம்னா நாமங்கிறது என்னது? மித்யான்னு புரிஞ்சுக்கோன்னு இப்ப குரு உபதேசம் பண்றாரு. அப்ப அவரு உபதேசம் பண்ணும்போது எதை மனசுல வச்சு அவர் உபதேசம் பண்றாரு? மிருத்திகா ஏவ சத்தியம்னு மண் குவியலை பார்த்துட்டு அவர் உபதேசம் பண்ணலை. காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதுல 2 அம்சம் இருக்கு. அதுல ஒரு அம்சம் சத்தியம், இன்னொன்னு மித்யா, இன்னொன்று சத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. அசத்து அல்ல மித்யான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, அது மித்யாங்கிற கேட்டகரிக்கு. நாமங்கிறது வெறும் மித்யா. ஸோ சிலர் கேட்கறது, சில அந்த துவைதீஸ் கேட்கறது இந்த இடத்துல ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு என்னன்னா, பானையை பத்தி உபனிஷத்து இங்க பேசலையே. என்ன வேர்டு சொல்லுது சாஸ்திரம்? மிருத்திகா ஏவ சத்தியம்னு சொல்லுது. அப்ப பானையை பத்தியே பேசலையே, நீ ஏன் மித்யான்னு கூறிட்டு கிடக்கிற? யாரு கேட்கறது? துவைதீஸ். அத்வைத பிலாசபியை புரிஞ்சுக்க முடியாமல் அவங்க கேட்கிற கேள்வி மிருத்திகா ஏவ சத்தியம் தான் சொல்லுச்சு. நீயா ஏன் அங்க பானையை வேர்டு ஆட் பண்ணிக்கிற? அங்க சொல்லவே இல்லை. அட, காரியத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பாரு, அதுல 2 அம்சம் இருக்கு, அதுல ஒண்ணு சத்தியம்னு ஸ்டாப் பண்ணிட்டா இன்னொன்னு என்னன்னு தெரியணும், மித்தியான்னு நீ புரிஞ்சுக்கன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. நீ உடனே அதுல குறுக்கு வழி போயிட்டு என்ன சொல்லக்கூடாது? பானையை அங்க சொல்லவில்லையே, அது அசத்துன்னு சொல்லு. அசத்துன்னு சொல்லல, மித்யா. இந்த மித்யாங்கிற ஒரு கேட்டகரியை புரிஞ்சுக்காதனாலதான் என்ன பிலாசபி வந்திருக்குது? துவைத பிலாசபி. ஸோ மித்யா என்று கூறினால் சில மதவாதிகள் கேட்கிறார்கள், அப்படின்னா யார் பானையை பத்தி பேசவே இல்லையே, நீ தான் பேசுறேன் சில மதவாதிகள் கேட்குறாங்க. ஒன்று, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஈஸியான உதாரணங்க. 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கும்போது 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க இன்னொருத்திட்ட சொல்றீங்க, இந்த 2 பேர்ல ப்ளூ சட்டை போட்டுட்டு இருக்கிறவன் என் பையன். இவ்வளவுதான். 2 பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்க இன்னொருத்திட்ட சொல்றீங்க, குரு உபதேசம் நடக்குது. ஆச்சா, சிஷ்ய குரு உபதேசம். அங்க 2 பேர் நிக்கிறாங்க. இப்ப குரு பேசுறாரு. அந்த 2 பேர்த்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு இருக்கிற என் பையன். டீச்சிங் முடிஞ்சது. அப்பனா என்னங்க நமக்கு புரியணும்? பக்கத்தில் நிற்கிறது அவர் பையன் இல்லைன்னு. அது அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நமக்கே புரிஞ்சிடும். அதைத்தான் சங்கர் அந்த இடத்துல கேட்பாரு. குரு உபதேசம் பண்றாருன்னா மிருத்திகா அந்த ப்ளூ ஷர்ட் தான் என் பையன் அவர் சொல்றாருன்னா பக்கத்தில் நிற்கிறவன் என் பையன் இல்லைன்னு அர்த்தம். மிருத்திகா ஏவ சத்தியம்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா அங்க நாம காரியம் என்னது? காரணமேவ சத்தியம்னு. மிருத்திகான்னு தானே காரணம். அப்ப காரணம் தான் சத்தியம்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா காரியம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? மித்யா. அசத்துன்னு சொல்லக்கூடாது, மித்யான்னு நாம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதோட இந்த இதுல என்ன தவறு நாம செய்யறோம்? அது பாட்டுக்கு காரணம்
ப்ளஸ் நாம ப்ளஸ் காரியம். நாம் வி ஆர் டூயிங் சம்டைம் வியாபாரம் வித் காரண புத்தி அம்ச புத்தி, சில சமயம் காரிய அம்ச புத்தியோட வி ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன். ஆனால் இதில் ஒரு தப்பு நடந்திருக்கு. while you are doing transaction ஒரு தவறு நடந்திருக்கு. என்ன? காரணம் ப்ளஸ் காரியத்தை நம்ம பார்க்க, சில சமயம் நம்ம காரணத்தை பார்க்குறோம், சில சமயம் காரியத்தை பார்க்குறோம். அதெல்லாம் தப்பு இல்லை. எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்கும்போது புத்தி காரணத்து இருக்குதுங்க, அது எவ்வளவு கொள்ளளவு கொள்ளுதுங்க போது நம்ம புத்தி காரியத்தில் இருக்குது. அதுலாம் தப்பு இல்லை. என்ன பண்ணுறோன்னா நாம் பண்ணுற தப்பு என்ன? இப்போ சத்தியம்ங்கிற சொரூபம் யாருக்கு சொந்தமானது? இப்போ காரியத்தில் நின்று பாருங்க, அதுக்குள்ள 2 அம்சம் இருக்கிறதா பாருங்க. ஏன்னா காரியம் தான் உலகம், அதனால காரியத்தை பாருங்க. காரியத்தை ஏன்னா காரணத்தை நம்ம பார்க்கறது இல்லையே, ஸோ காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த காரியத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள 2 அம்சம் இருக்கா? ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தியா. எது? மண்ணுங்கிறது என்னதுங்க? சத்தியம். நாமங்கிறது என்னது? மித்தியா. அந்த மாதிரி இந்த உலகத்தை எதை நீங்க பார்த்தாலும் நீங்க காரியத்தை பார்க்கும்போது நாம் என்ன தப்பு பண்றோம்னா, காரணத்துடைய சொரூபம் என்னது? சத்தியமா? அதை கொண்டு போய் நாமத்துல ஏத்தி வச்சு காண்கிறோம். அத்தியாசம் இஸ் அ ப்ராப்ளம். இதுதான் நாம பண்ற தப்பு. காரணத்தினுடைய சத்தியத்துவத்தை, தந்த சொரூபத்தை எது மேல ஏத்துறோம்? பானையின் மேல் ஏற்றி காண்கிறோம். காரியத்தின் மேல, காரியத்தில் இருக்கிற இந்த நாம ரூபா இருக்கு பார்த்தீங்களா, அது மேல ஏற்றி காண்கிறோம். ஏங்க நானும் அதெல்லாம் பண்றதே இல்லை. யாரோ பண்றாங்க, நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. நானும் அதெல்லாம் பண்றது இல்லைங்க. ஒரு உதாரணம் சொன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம பண்ற தப்பு என்ன? காரணத்தினுடைய சத்தியத்துவத்தை காரியத்தின் மேல, நாம ரூபத்தின் மேல ஏற்றி, அது 2வது அம்சம் இருக்கு பார்த்தீங்களா, அது மேல ஏற்றி காண்கிறோம். மித்தியாவின் மேல் ஏற்றி காண்கிறோம். சத்தியத்துடைய சொரூபத்தை மித்தியாவில் ஏற்றி காண்கிறோம். எப்படி? இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? எப்படி இப்படி சொல்றீங்க? ஒன்றும் வேண்டாம். இப்போ பானை ஒன்று வாங்குறோம், அதுல சத்தியம் எது? மண்ணு. பானைங்கிறது என்னது? மித்தியான என்ன? தனக்கென்று இருப்பில்லாதது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மறைவது, தனக்கென்று இருப்பில்லாதது, இன்னொன்றின் மேல் இருப்புடையது. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இது மித்தியாக்கு. பானை வாங்கிட்டு வரீங்க, வீட்டுகள் கொண்டாந்து டேபிள் மேலே வைக்க, அப்போ தான் பானை மாதிரி எங்கள் வீட்டில் வேறு கடை போட்டிருக்காங்க, பானை வேறு ஓட்டிருக்காங்க எங்கள் ஊரில். நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, வீட்டுக்குள்ள கொண்டாந்து வைக்கிறீங்க. வீட்டில் இருக்கிற பொடுசு இது என்ன அப்படின்னு கையில் தூக்குது, பொட்டுன்னு ஓட்டுருச்சு. இது எங்கள் வீட்டில் சாதாரண நடக்கும். இது என்னங்கிற மாதிரி ஒரு படத்தில் காமிப்பானே, பொட்டுன்னு ஓட்டுற மாதிரி உடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன நினச்சி, நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாம் சத்தியத்துவ புத்தியை மித்தியாவுக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம துயரம் வருதா இல்லையா? ஐயோ இப்போத்தான் காசு ஓட்டு, இவ்வளோ காசு ஓட்டு வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன், நான் வந்தேன், எத்தனை வயசு அந்த குழந்தைகிட்ட, இப்போதான் அது ஒரு கொஞ்சம் கூட தண்ணியோட ஊற்றி பார்க்கல, அதுக்குள்ளே உடச்சி போட்டியே, நீ எப்போவுமே இப்படி தாச்சக்கா பொச்சக்கான 1/2 மணி நேரம் பேசுகிறமா. அந்த ரியாக்ஷன் நீங்கள் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் தான். அது உடஞ்சோடனே உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அதை பாருங்கள். அப்போ நம்ம துயரம் என்ன போயிடுச்சு? பானை உடஞ்சிருச்சு. இது கோல்டு செயின் தொலைஞ்சிருச்சு. நினச்சி பாருங்கள். பானைனா கூட நாங்களாம் பெருசாக கண்டுக்க மாட்டேங்களா? கோல்டு செயின் அப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, வீட்டுக்கு புரசத்தை பார்த்தா செயினை காணும். இல்லை செயின் காண வேண்டாம், கட் ஆயிடுச்சு. அப்படி வச்சுக்கலாம். நான் செயின் அங்கே இருக்கும், கட் ஆயிடுச்சு. கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, வரும் எங்கள் கடையில் அப்படியே கிடக்கிறதெல்லாம் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போன ஸ்பீடு திரும்பி வரும் கடைக்கு. ஐயோ இப்படி கொடுத்துட்டீங்க, இவ்வளோ 1000 போட்டாலும் உண்மை அதெல்லாம் லட்சக்கணக்கில் போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன கட்டான எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இப்படி கட்டான செயினை கொடுத்துட்டீங்க. அப்போது அந்த துயரம் ஏன் வந்தது? இது நாசம் அடைந்து விட்டது என்ற துயரம். பானை எடுத்துக்கோங்க, அந்த செயின் எடுத்தால் கட் ஆயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு சொல்லக்கூடாது, கட் ஆயிடுச்சு. இந்த நாசம் அடைந்து விட்டது என்பது எனக்கு துயரத்தை கொடுக்குதா இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்க? அந்த பானை நித்தியமானது,
சத்தியத்துவ புத்தியை எங்க கொடுத்துட்டோம்? மண்ணினுடைய சத்தியத்துவ புத்தியை கொண்டு போய் எங்கிட்ட கொடுத்துட்டோம்? பானை. அது நித்தியமாக இருக்கும், இருக்க வேண்டும் என எதிர்பார்த்திருக்கோம். நித்தியமாக அது இருக்கணும் என்று அனித்தியமான ஒரு விஷயத்த நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கோம்? ஏன் கோவம் வந்ததுன்னு கேட்குது சாஸ்திரம். உனக்கு ஏன் அந்த ரியாக்ஷன் ஏன் வந்தது? அனித்தியமான விஷயத்தை நீ என்னவா எதிர்பார்த்திருக்க? இது நித்தியமாக இருக்கணும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டா விபரீதமா ஒண்ணு நடந்து போச்சு. நீ என்ன எதிர்பார்த்த? நித்தியம்னு. எதனோட அது நித்தியத்துவம்? அது ரெண்டு. அந்த ஒரு பொருள்ல எது நித்தியம்? மண்ணு நித்தியம். அதனுடைய சத்தியத்துவத்தை, நித்தியத்துவத்தை எதுல எதிர்பார்த்திருக்கிற? பானையில் எதிர்பார்த்திருக்கிறாய். அது விபரீதமான என்ன விபரீதம் ஆயிடுச்சு? நீ நித்தியம் நினைச்சியா? வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிச்சது? நான் அனித்தியம் அப்படின்றது. உடனே நான் என்ன ஆயிடுச்சு? நமக்கு அந்த துக்கம் தவிர்க்க முடியாதல் போயிடுச்சு. அப்போ நாம ரூபத்தில் சத்தியத்துவத்தை புத்தி வந்துருச்சு. அதுதான் துக்கத்திற்கு காரணம். திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் கிளாஸ். நாம ரூபத்தில் சத்தியத்துவ புத்தி வந்ததுனால தான், அந்த புத்தி வந்ததுனால தான் துக்கம். இதை நீங்க அப்படியே இப்ப வேதாந்தத்துக்கு மாத்தணும். இவ்வளவு நேரம் பானை, இன்னும் சாஸ்திரம் வந்து என்ன பாத்தீங்கன்னா தங்கம் எல்லாம் கொண்டு போகுது. 3 உதாரணத்துல இதே தான். ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சூக்ஷமா இருக்கிறா. ஒன்றை நீங்க டிரைவ் பண்ணி பானையும் மண்ணையும் பானையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த உதாரணம்ல ஈஸியா போயிடலாம். இப்போ பிரச்சனை என்ன? எதுக்கு நம்ம துக்கம் எதனால வந்தது? சத்தியத்துவ புத்தியை, அதாவது சொரூபம். எதனுடைய சொரூபம்? மண்ணினுடைய சொரூபம் நித்தியம். அந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் பானைங்கிறது அனித்தியம். வெறும் நாம அந்த காரணத்தோட என்னத்தை ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம்? நாமத்தை மட்டும்தான் குயவன் ஆட் பண்ணி கொடுத்திருக்காரு. நாம என்ன பண்ணிட்டோம்? அந்த நாம ரூபத்தில் சத்தியத்துவ புத்தியை எதிர்பார்க்கிறோம். அது எங்கதான் இருக்குது? வாச்சாரம். அந்த காரியத்துக்குள் இருக்கிற 2 அம்சத்துல ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்தியா. காரியம் பானைக்குள் 2 அம்சம். அப்படி பாருங்க. இப்போ பானைக்குள்ள 2 அம்சம். ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்தியா. ஒன்னு சத்தியம் எது? மண்ணுங்கிறது சத்தியம், நாமங்கிறது என்னது? மித்தியா. நாம் என்ன பண்ணிட்டோம்? அந்த மண்ணினுடைய சத்தியத்துவத்தை புத்தியை கொண்டு போய் மித்தியாவில் ஏற்றி வைத்து விட்டோம். அது நித்தியம், சனாத்தனம். எது அந்த உதாரணத்துல பானை சத்தியம், சனாத்தனம், அழியாததுன்னு ஒரு புத்தியை வச்சதுனாலதான். அதுக்கு ஆப்போசிட்டா நீ நித்திய புத்தி வச்சு வாங்கிட்டு வந்தீங்களா? ஏற்றி வச்சு வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிச்சு? ஏய் நான் அனித்தியம் அது சொல்லிச்சு நம்ம கிட்ட. நீ நினைச்சு வச்சிருப்ப 1000. பானை என்ன சொல்லி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது உலகம்? நான் அனித்தியம். தபா நித்தியம் யாரு இருக்கா பாரு? மண் அங்கதான் கிடக்கும். எத்தனை உடைச்சிங்கனாலும் தூள் தூளா போட்டு இந்த உடைச்சாலும் அங்க என்ன இருக்கும்? மண் அங்கதான் இருக்கும். ஆனா ஏன் எனக்கு துயரம் வந்தது? பானையில் நித்தியத்துவ சத்தியத்துவ புத்தி தான் துக்கத்திற்கு காரணம். இப்ப இந்த அப்படியே நீங்க இந்த உலகத்துக்கு வாங்க. இப்ப எது காரணம்? பிரம்மத்தை. இப்ப இது வந்து திருஷ்டாந்தம் தாங்க இவ்வளவு தூரம் விளக்கியிருக்கோம். இன்னும் நான் சொல்றது 3ல் 1 பங்கு திருஷ்டாந்தம் தான் விளக்கியிருக்கேன். சாஸ்திரம் இன்னும் 2 உதாரணம் கொடுக்குது. அதுக்கு முன்னால ஒரு டெரிவேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த உதாரணங்கள் போறதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். இது திருஷ்டாந்தம். என்னங்க? மண்ணு பானை 5 மணிலிருந்து 5:45 வரைக்கும் மண்ணு பானை, பானை மண்ணு, காரியம் காரணம், காரியம் நாம ரூப. 40 நிமிஷமா இதே பேசியிருக்கீங்களே. இது வரைக்கும் பார்த்தது. ஏன்னா திருஷ்டாந்தத்தை எவ்வளவு கிளியர் கட்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன வந்துடும்? நிச்சய புத்தி. 3rd ஸ்டேஜ் என்னது நமக்கு மண்டைக்குள்ள? நிச்சய புத்தி ஆட்டமா வந்துடும். அப்ப நிச்சய புத்தி வந்துட்டா நீங்க அதில் நிஷ்டையில ஈஸியா நின்னுக்கலாம். அதனாலதான் எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? திருஷ்டாந்தத்துக்கு உதாரணத்துக்கு இவ்வளவு நேரம் கொடுத்து புரிய வச்சது அந்த நிச்சய புத்தி வரணுங்கிறதுக்காக. இப்ப கமிங் டு திராஷ்டாந்தம். இதை வச்சு இறைவன் என்ன புரிய வைக்கிறார்? இப்ப நீ இந்த உலகத்துக்கு காரணம் பிரம்மம் ஏவ இதகும் சர்வம், ஈஸ்வரா ஏவ இதகும் சர்வம் படிச்சாச்சா? ஆனா அது கண்ணுக்கு அங்க மண்ணு நல்ல கண்ணுக்கு தெரியுதுனாலங்க அந்த உதாரணம் ஈஸியா புரிஞ்சிடும். இங்க கண்ணுக்கு தெரியாது. என்னது? கண்ணுக்கு எட்டாத ஒரு தத்துவம் என்னது? பிரம்ம தத்துவமா? அது வேற. சத்தியம், ஞானம், அனந்தம் அதெல்லாம் புரிஞ்சு ஏதோ ஒரு மண்டைக்குள்ள ஒரு மூளையில வச்சிருக்கீங்க. பிரம்ம தத்துவம் தான் என்னது? நீங்க பாக்குற இந்த உலகத்துக்கு காரணம் யாரு? கண்ணுக்கு தெரியாத பிரம்ம தத்துவம்.
பிளஸ் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அங்க குயவன், இங்க ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்குள்ள பாருங்க ரெண்டு, ஒன்னு நிர்குணம், இன்னொன்னு மாயா. ரெண்டு சேர்ந்தது தானே ஈஸ்வரன். நிர்குணம் மாயா. அதுல மாயால என்ன இருக்குது இப்போ? நாமா ரூபா. அப்போ அதுல நீங்க ஆட் பண்ண மாதிரி காரணம் பிளஸ் நாமா இஸ் ஈக்குவல் டு காரியம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ அந்த காரணம் என்னது? பிரம்ம பிளஸ் சிருஷ்டி ஆயிருக்கே, காரியம் ஆயிருச்சே உலகம். அப்ப என்னதான் ஆட் ஆயிருக்குதுங்க? நாமா ரூபா, தட் இஸ் மாயா. ஏன்? வாச்சாரம்பணம், அது நாமா ரூபா ஆட் ஆகி என்னத்தை நம்ம பார்க்கிறோம் இப்போ? காரியம், உலகம். இதுதான் நடந்திருக்கு. சிருஷ்டி அப்ப என்ன நடந்திருக்குது? பிரம்ம தத்துவம் பிளஸ் மாயா, அதுல மாடிஃபிகேஷன் ஆகி எதை நம்ம பார்க்கிறோம்? இப்ப கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியுது எது? காரியம் கண்ணுக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இவங்க வேற இவங்க வேற, இந்த பொருள் அந்த பொருள், எல்லா காரியம் நமக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு தெரியுதா? இந்த கண்ணுக்கு தெரியுதுன்னு ஒன்னையே நம்ம மூளை என்ன பண்ணிருது? அந்த காரியத்துக்கு எதில் சத்தியத்துவ புத்தி எதில் இருக்குது? பிரம்மந்தான் சத்தியம். அந்த சத்தியத்துவ புத்தியை கொண்டு போய் எங்க வச்சிருது? இப்ப உலகம் காக்குறீங்க, காரியத்தை பாக்குறீங்க. அந்த காரியத்துக்குள்ள ரெண்டு தத்துவம் இருக்கா? ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்தியா. ஒன்னு சத்தியம் எது? பிரம்ம தத்துவம் சத்தியம், காரணம் சத்தியம். அந்த இன்னொன்னு என்னது? நாம ரூபா மித்தியாவா? நாம என்ன பண்ணிட்டோம்? பிரம்மத்தினுடைய சத்தியத்துவத்தை எடுத்து கொண்டு போய் எது மேல வச்சுட்டோம்? நாமா ரூபா. சோ காரியத்துக்கு எதை கொடுத்துட்டோம்? நம்ம சத்தியத்துவ புத்தியை காரியத்துக்கு கொடுத்துட்டோம். ஆனா அந்த சத்தியம்ங்கிறது, அந்த சொரூபம் யாருக்கு சொந்தம்? பிரம்மனுக்கு சொந்தமான அந்த சத்தியத்தை. சத்தியம் என்னங்க? தனக்கென்று இருப்பு தானாக உடையது, அது மற்றதுக்கு இருப்பை கொடுக்கக்கூடியது, என்றும் அழியாதது, பிறவாதது, மறவாதது, மாற்றத்துக்கு உட்படாதது, இரவாதது. இது அதனுடைய குணம். காரியம் என்னது? அனித்தியம், தனக்கென்று இருப்பு இல்லாதது, தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்றை சார்ந்தது. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கிற லைஃப்ல? அந்த காரணத்துடைய சத்தியத்துவத்தை புத்தியை கொண்டு போய் உலகத்தின் மேல் ஏற்றி வச்சு, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? நம்ம எப்படி பார்க்கிறோம்? உலகம் சத்தியம் அப்படிதான் பார்க்கிறோம். எப்பவுமே இருப்பது. நான் என்னது? ஆத்மா அனித்தியம். மாத்தி சத்தியத்துவத்தை கொண்டு அது மேல வச்சுட்டு அதனுடைய மித்தியாத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு எங்க ஏத்திக்கிட்டோம்? ஆத்மா. நான் அழிஞ்சிருவேன், இத்தனை காலத்துல தோன்றியிருக்கேன், நான் இவ்வளவு காலத்துக்கு இருப்பேன், நான் இந்த காலத்துக்கு இல்லாம போயிருவேன் அப்படிங்கிற அந்த குணத்தை கொண்டாந்து நம்ம மேல ஏத்திட்டோம். சோ சத்தியத்துவ ஆத்மாவினுடைய புத்தி வந்து சத்தியத்துவத்தை வந்து ஆத்மாவுடைய சத்தியத்துவத்தை கொண்டு எங்க ஏத்திட்டோம்? உலகத்தின் மேலும். இந்த உடல், உலகம்னாவே இந்த உடல், எல்லா உடலும் எல்லாத உலகம், சிருஷ்டி செய்யப்பட்ட அனைத்தும் என்னது? அது மேல கொண்டு ஆத்மாவுடைய குணத்தை, பிரம்ம தத்துவத்துடைய குணத்தை உலகத்தில ஏத்தி அது பண்ணொன்ன உலகம் என்னது? மித்தியாவா? அதனோட குணத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? வைஸ் வர்சா. ஏன்னா இந்த சத்தியத்தை கொண்டு மித்தியா மேலே ஏற்றி மித்தியா கொண்டே நான் கேட்குறேங்க, இவ்வளவு வேலை பண்ணினதுக்கு அப்புறம் துக்கம் இஸ் இன்எவிட்டபிள். சம்சார துக்கசிய காரணம் இதுதான். இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியோ எதுவோ நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் படைக்கவில்லை, இல்லவே இல்லை. எனக்கு அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, இவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, அந்த அனுபவம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, இந்த அனுபவம் கஷ்டத்தை கொடுக்குது, அதை கொடுக்குது, அதுதான் என்னோட துக்கத்துக்கு யாரு காரணம்? அப்படியே லிஸ்ட், லாங் லிஸ்ட். நம்பர் 1 இவங்க, நம்பர் 2 இவங்க, 10 வருஷத்துக்கு முன்னால இவங்க, 15 வருஷத்துக்கு முன்னால இவங்க, இப்ப இவங்க, நாளைக்கு இவங்க, இப்படி டைம் பீங்க்கு இவங்க கஷ்டம், இந்த அனுபவங்கள் கஷ்டம். அது இறைவன், அது வேற. இறைவன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன். யாரு? இறைவன்கிட்டே போய் இறைவா எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற, நான் தான் உனக்கு அப்படி வழிபாடு பண்றேனே, அதை பண்றேனே, இதை பண்றேனே. இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை, இல்லவே இல்லை. அவரு இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்குண்டான முறைக்கு, வழிக்கு நம்மளை இழுத்துட்டு வராரு. கஷ்டங்களை கொடுத்து சாதனமாக அதனை மாற்றி நீ அந்த இறை தத்துவத்தை தெரிந்து என்ன பண்ணி வச்சிருக்கிற?
ஆத்மா சத்தியம், உலகம் மித்தியா. ஆத்மாவுடைய சத்தியத்துவத்தை கொண்டு போய் உலகத்து மேல ஏத்தி, உலகத்தினுடைய மித்தியாத்துவத்தை கொண்டு எங்க ஏத்திட்டோம்? ஆத்மால ஏத்தி போய் என்ன பாக்குறோம்? நான் அனித்தியம், இந்த உலகம் சத்தியம். அப்போ உலகம் சத்தியம். நாங்க உலகத்தில் ஒருத்தர் பேசுற சொல் எனக்கு சத்தியமா வருது, ஒருத்தர் பண்ற கமெண்ட் எனக்குள்ள எப்படி ஏறிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க சத்தியத்துவத்தை எங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? உலகத்துக்கு கொடுத்து. உலகம்னு என்னங்க? வெறும் கல்லு மண்ணு, இந்தியா ஆப்பிரிக்கா அப்படி அல்ல. மக்கள் எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம்? அவங்க சொல்ற சொல் சத்தியமா பாக்குறதுனாலதான், நீங்க சத்தியமா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க சொன்ன சொல் எனக்கு வழியை உண்டு பண்ணுதுன்னா. ஏன்னா நான் சத்தியத்துவ புத்தி கொடுக்கலீங்க. நான் இவ்வளவு கிளாஸ் கேட்டிருக்கேன், நான் போய் உலகத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுப்பேனா? எனக்கெல்லாம் நல்லா தெரியுங்க, எல்லாம் பேசுவோம். நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னு ஒண்ணு உள்ள வலிக்குதா? ஏன் வலிக்குது? உலகத்துக்கு அவங்க வார்த்தைகளுக்கு என்ன புத்தி கொடுத்து வச்சிருக்கிறோம்? சத்தியத்துவ புத்தி கொடுத்து வச்சிருக்கிறேன்னு ப்ரொக்ளைம் பண்றீங்க. ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்? வேதாந்தோப்புலாம் நம்மள நிறைய கேட்டுங்க, உலக சத்தியம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் தான் ஆத்மா சத்தியம் உலக மித்தியால எனக்கு 10 15 20 கிளாஸ் நான் கேட்டேன், எனக்கு அது நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், அப்படி இப்படி எல்லாம் பேசுவோம். ஆனா ரியாலிட்டிக்கு வந்தோம்னா போதைக்கும். ஒருத்தர் நம்மளை தவறாக பேசுகிறார்கள் அப்படின்னு ஒன்ன மனம் வலி. ஏன்னா வெளியில தெரியாது மாற்ற. ஒருத்தர் தப்பா நம்மளை பேசுறாங்க, வேற எதுவுமே வேண்டாம், ஒருத்தர் நம்மளை தவறா பேசுறாங்க அப்படின்னா எனக்குள்ள வலி வருதுன்னா என்ன ப்ரூஃப்? உலகத்துக்கு நான் சத்தியத்துவ புத்தியை கொடுத்து வைத்திருக்கிறேன். ஏதாவது ஆத்மா சத்தியத்தை கொண்டு எங்க ஏத்திட்டேன்? உலகத்து மேல ஏத்திட்டேன். அந்த உலகம் மித்தியா, அந்த வார்த்தைகள் வெறும் மித்தியாங்கிறத கொண்டு எங்க ஏத்திட்டேன்? என் மேல ஏற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ 2 நடக்குது. அப்போ இந்த அறிவுங்கிறது அதுக்குதான் என்ன பண்றது? நாம நிதித்தியாசன் அறிவு இருக்கும். ஆனா பிராக்டிகல் லைஃப் வந்தோன்னே ஒருத்தர் திட்டுறாங்க, ஒருத்தர் தப்பா பேசுறாங்க அப்படின்னு மனம், நீங்க அவங்க தப்பா பேசுறத போய் மாத்தணும் அவசியமே இல்லைங்க. இப்ப நீங்க ஒருத்தர் நம்மளை தப்பா பேசுறாங்க அப்படின்னா நமக்கு அது வலிச்சாதான், ஒரு உள்ள ஒரு பெயினை கொடுத்தாதான் நாம அவங்கள பத்தி செகண்ட் தாட்டுக்கே போவோம். ஒருத்தர் பேசின வார்த்தை நம்மளை புண்படுத்துற மாதிரி பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க, நம்ம லாங்குவேஜ் புரியுது இல்லைங்களா? பேசுறாங்க போது எனக்கு அது உரைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் என்ன பண்ணிட்டேன்? அதுக்கு மித்தியாத்துவ ஸ்டேட்டஸை கொடுத்துருந்தேன்னா எனக்கு அது உரைக்காது. உரைக்கலிங் போது அவங்கள பத்தின செகண்ட் தாட்டே என் மனசுல வராது. அதுதான் நம்மள மெஷரிங் ஸ்கேல். அவங்க சொன்னவங்களுடைய எண்ணம் எனக்குள்ள மறுபடியும் வருதுன்னா, ஏங்க நான் சத்தியத்தை கொடுத்து வச்சு எப்படிங்க கண்டுபிடிக்க? வழியெல்லாம் இல்லை. ஆனா சொன்னவங்களை பத்தின ஐயோ இப்படி நம்மள பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட் உள்ள வந்தது. நான் ஐயோ இப்படி பேசுறாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகளுக்கு உலகத்திற்கு நாம சத்தியத்துவ புத்தியை கொடுத்து வச்சிருக்கோம். சோ துக்கத்துக்கு காரணம் உலகத்துக்கு நான் சத்தியத்துவத்தை கொடுத்து ஐ am doing transaction is the reason. உலகத்துக்கு சத்தியத்துவ புத்தியை கொடுத்து, அது நீங்க அவங்க பேசுற பேச்சா இருக்கலாம், அவங்க நடந்துக்கிற செயலா இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சுட்டோம்? சத்தியத்துவ புத்தி. அதுதான் என் துக்கத்திற்கு காரணம். அதுதான் அதை புரிய வைக்கிறதுக்கு இப்ப 3 ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்னா ஜனங்களுக்கு புரிய. ஏன்னா அவ்வளவு புத்தி அது ஜென்மமா என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு நம்ம சத்தியத்துவ புத்தியை கொடுத்ததுதான் பிரச்சனையே. நான் கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ உலகம் என் மனதுக்குள் ஒரு வலியை உண்டு பண்ணுது, பாடி பெயின் இஸ் டிஃபரெண்ட், அது பிராரத்தத்தினால வர்றது, அதை பத்தி பேசல, அது நாம அனுபவிச்சுதான் ஆகணும். மற்றவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு துக்கத்தை கொடுக்குது நீங்க நினைச்சீங்கன்னா வாட் இஸ் த ப்ராப்ளம்? அதுக்கு ஆத்மாவுடைய காரியம். உலகம் என்னது? காரியம். அதுக்குள்ள 2 அம்சம் இருக்கு, நல்லா திங்க் பண்ணிக்க. காரியம், அதுக்குள்ள 2 அம்சம் இருக்கு. ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்தியா. எது சத்தியம்? பிரம்மம்ங்கிறது சத்தியம், அந்த நாம ரூபங்கிறது மித்தியா. ஆனா நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? அந்த காரியத்துக்குள்ள இருக்கிற நாம ரூபத்துக்கு சத்தியத்துவத்தை கொடுத்துட்டு அதுல இருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு என்ன கொடுத்துட்டா? மித்தியா. அதனால என்ன சொல்றான்? பிரம்மனா அதெல்லாம் எங்க இருக்குது? அப்படின்லாம் ஒண்ணு இருக்குதா என்ன? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் பொய். அப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நீ பாருங்க, அதனோட மித்தியாத்துவத்தை கொண்டு எங்க வச்சுட்டோம்?
பிரம்மனி மேல ஏத்தி பிரம்மனுடைய சத்தியத்துவ புத்தியை கொண்டு எங்க வச்சுட்டோம்? உலகத்தில். சோ என்ன புரிஞ்சுக்கிறோம்? என் துக்கத்திற்கு காரணம் என்னுடைய இந்த அறியாமையினால் விளைந்த, இதுக்கு பேர் தாங்க அத்தியாசம், அத்தியாரோப்பம், ஏற்றி காணுதல். புரிஞ்சுங்களா? இப்ப ஏற்றி காணுதல் அத்தியாரோப்பம்னாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஏற்றி காணுதல்னால் இதுதான். எதை? சத்தியத்துவ புத்தியை இன்னொன்னு மேல ஏத்துறது, அதனோட மித்தியாத்துவத்தை கொண்டாந்து இங்க ஏத்துறது. திஸ் இஸ் நோன் அஸ் அத்தியாரம். சோ அஜ்ஞானத்தின் என்ன கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் கிளாஸ்? அஜ்ஞானத்தின் விளைவின் காரணமாக ஐ எம் டூயிங் அத்தியாசம். இந்த அத்தியாசம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் அத்வைதத்தினுடைய ஆணிவேர். அந்த அத்வைத பிலாசபி நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள நம்ம வரணும்னா எது ஆணிவேர? அத்தியாசம். அதுக்கு காரணம் அஜ்ஞானம், அதனோட விளைவுதான் அத்தியாசம். இந்த அத்தியாசங்கிற ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்காதனாலதான், அது தப்பா புரிஞ்சுக்கிட்டனாலதான் எவ்வளோ பெரிய துவைத பிலாசபி உருவாகி இருக்கிறது. நாம இன்னைக்கு ஈஸியா நம்ம பேசுறோம், ஈஸியா நீங்க உட்கார்ந்து கேட்கற மாதிரி தோணலாம். பட் இது எவ்வளவு புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருக்கிறதுனால அது ஒரு பரம்பரை, துவைத பரம்பரை ஓடிட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் துவைதம் துவைதம் ஏன் அவங்க கத்திட்டு கிடக்குறாங்கன்னா, எதை புரிஞ்சுக்க முடியல அவங்கனால? இன்னைக்கு நடத்தின கிளாஸ நல்லா புரிஞ்சுதுன்னா நம்ம எங்க போக மாட்டோம்? துவைதத்துக்கு போக மாட்டோம். புரியலீன்னா எங்கதான் கொண்டிருப்போம்? நான் வேறு, இறைவன் வேறு, இந்த உலகம் வேறு, நான் இறந்ததற்கு பிறகுதான் நான் இறைவனுடைய எது மோட்சம்? ஏன்னா வேற படிப்பாங்களே, அப்ப எது மோட்சம்? வைகுண்டம் போவது மோட்சம், கைலாயம் போவது மோட்சம், இறந்ததுக்கு அப்புறம் தான் மோட்சம். அந்த மோட்சத்துல சாரூபியம், சாலோக்கியம், சாமீபியம், இந்த மாதிரி கிரடேஷன் இருக்கு. அது எப்படி டிசைட் ஆகுது? இந்த உலகத்தை நான் என்ன அளவுக்கு பக்தியோடு இருக்கிறனோ, பகவானுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கிறனோ, பாசுரம் எல்லாம் பாடிட்டு இருக்கிறனோ, அதை பொறுத்து திருவாசகம், அவங்க பாசுரம், இவங்க திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த குரூப் என்னது? திருவாசகம், திருப்பாவை, இதெல்லாம் ஓதி பக்தி செலுத்தி சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் பண்ணா இவங்க கைலாசம் போவாங்க, அவங்க வைகுண்டம் போறதுதான் முக்தி. ஏன்னா பாருங்க, ஒரு இடத்துல தப்பு நடந்தோன்ன புரிஞ்சுக்க முடியலின்னு ஒன்ன அந்த அத்தியாரோப்பம்ங்கிற ஒரு வார்த்தை கான்செப்ட சரியா புரிஞ்சுக்காததுனாலதான் உலகத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்னமே சத்தியம். துவைதீஸ் எல்லாருமே சொல்றது அது சத்தியம். உலகம் என்னது? சத்தியம். ஏன் அவங்க சத்தியத்தை புத்தி கொடுத்தாங்கன்னா, இன்னைக்கு நடத்தின இந்த கிளாஸ் ஒரு பாயிண்ட் தான், அந்த அவங்க பிசுறது இந்த ஒரு இடம் தான். ஏன் தெரியுங்களா? அவங்களுடைய பக்தியெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா நான் இதாகட்டும், சைவங்களாகட்டும் வைஷ்ணவர்களாகட்டும், அவங்க பக்தியெல்லாம் பார்த்தா நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஆனா அவ்வளவு பக்தி இருந்தும் அவங்கனால ஏன் அத்வைதத்துக்குள்ள வர முடியலன்னா, சிவன் தான் அல்டிமேட் பாங்க, இவங்க ஈஸ்வர தத்துவத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க விஷ்ணு தான் அல்டிமேட், இல்லைன்னா சில குரூப் ராமர் அல்டிமேட், சிலர் கிருஷ்ண அல்டிமேட். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உலகத்தை படைக்கிறாங்க, அவங்க தான் காக்குறாங்க, அவங்க தான் நாளைக்கு லயம் பண்ண போறாங்க. மற்ற தேவதைகளை கல்பிதம். ஒரே வேர்டு, ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் ஆனோன்னு நீங்க பாருங்க, அப்படியே பிடிச்சுக்கிட்டு அப்படியே அத்தனை கன்ஃபியூஷன்ஸ், அத்தனை மாத்தி மாத்தி. ஆனா அது ஒண்ணு பிடிச்சிட்டாங்கன்னா அகங்காரம் என்ன தெரியுங்களா பண்ணும்? நான் சொல்றதா சரி, எது உலகம், நான் உலகம் சத்தியம். அவங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் சத்தியம். ஏன்னா இறைவனை படைக்கப்பட்டது, அது எப்படி பொய்யான உலகத்தை இறைவன் படைப்பார்? அது சத்தியம். இந்த உலகத்தை சத்தியத்துவத்தை புத்தி கொடுத்துச்சுன்னா அந்த அகங்காரம், அதுக்கு தகுந்த மாதிரியே வேதத்தை அந்த கண் கொண்டு வேதத்தை படிக்கிறது. இதுதான் அவங்க பண்ற தப்பு. அந்த அகங்காரம் விடாது. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதுல அவங்க என்னோட குரு சொல்லியிருக்காரு, அவரோட குரு அது ஒரு பரம்பரை வேற இருக்கு, அவருக்கு அதெல்லாம் தப்பா போகாது. அதனால அந்த சத்தியத்துவத்தை வச்சு சாஸ்திரத்தை அந்த கண் கொண்டு படிக்கிறது. இதுதான் அவங்க பண்ற தப்பு. ஆனா உண்மையில் என்னன்னா, இதுதான் அத்தியாசம்ங்கிற ஒரு கான்செப்ட். நல்ல திஸ் கிளாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அத்வைதத்தினுடைய வேறே இந்த கிளாஸ் தான். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் இறைவன் கொடுக்கிற மிருத்திகா ஏவ சத்தியம். மத்தல என்ன? வாச்சா. நம்ம அடுத்து நம்ம ஒரு இதுல நம்ம வாச்சா ஆரம்பணம் ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும்போது அது சத்தியம். வாச்சா ஆரம்பணம் என்னது?
மித்யா. நாமரூபம் என்பது மித்யா. ஸோ கன்க்ளூஷன், காரணம் பிளஸ் நாமரூபா இஸ் ஈக்குவல் டு காரியம். ஆனா நம்ம காரணம் தெரியாதனால ஈக்குவேஷனை திரட்டி போடுறோம். ஏன் நம்ம கண்ணு முன்னாடி என்னதான் தெரியுது? காரியம் தான் தெரியுது. அப்ப காரியம் இஸ் ஈக்குவல் டு, அப்பதான் பிராக்டிக்கலுக்கு நம்ம வருவோம். அது காரணம் பிளஸ் நாமரூபா இஸ் ஈக்குவல் டு காரியம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஈக்குவேஷன் எப்படி பார்க்க தெரியணும்? காரியம் இஸ் ஈக்குவல் டு, உலகம் இஸ் ஈக்குவல் டு காரணம் பிளஸ் நாமரூபா. காரணம்ங்கிறது அங்க சத்து, நாமரூபம் என்னது? மித்யா, தனக்கென்று இருப்பில்லாதது. இதைத்தான் அவர் இன்னும் 2 உதாரணங்கள் கொடுத்து இறைவன் விளக்குறாரு. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.